ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கோயிலை பற்றி பேச போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் மற்ற 2 கோயில்களோட தொடர்புடைய கோயில்கள். ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறப்பதற்கு காரணமாக இருப்பது பிறப்பு கடவுள், வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது காக்கும் கடவுள். பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு. நெல்லிக்குப்பத்தில் 3 கோயில் முக்கோணமாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 கோயில் ஏற்கனவே பார்த்தாச்சு. என்னென்ன கோயில் பார்த்துட்டோம்? பிறப்பதற்கு காரணமாக இருந்த கோயில் பார்த்தாச்சு, வாழ்வு ஆதாரத்தை பெருக்கி தரக்கூடிய பெருமானை பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கோம் இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் தகவலுக்கு காத்திருப்பது எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. ஸ்ரீ அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் கைலாசநாதர். இப்ப கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கைலாசநாதர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே வடக்க தான் கைலாசம் இருக்கு. அந்த வடக்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் இங்கே நெல்லிக்குப்பத்தில் அருள்பாலிக்கிறார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், கைலாசநாதர் கோயில்ல நமக்கு என்ன கிடைக்கும்? பிறந்தாச்சு, வாழ்றதுக்கு ஒரு சாமியை கும்பிட்டாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3 கோயிலுக்கும் ஒரே நாளில் திங்கட்கிழமை சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியும் கிடைக்கும். இப்போ இந்த கைலாசநாதர் கோயில் குறைஞ்சது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இப்பொழுது இந்த கோயிலின் தரிசனத்துக்கு பின்பு கோயில் பற்றிய முழு தகவலை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். नमो भूतनाथं नमो देवदेवं नमः कालकालं नमो दिव्यतेजं नमः कामभस्मं नमः शान्तशीलं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुद्धभस्मं सदा ध्यानयुक्तं सदा ज्ञानकल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् श्मशानं भयानं महास्थानवासं शरीरं गजानां सदा चर्मवेष्टं पिशाचं निशोचं पशूनां प्रतिष्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् फणीनागकण्ठे भुजङ्गाद्यनेकं कडेरुण्डमालं महावीरशूरं कटिव्याघ्रचर्मं चिताभास्मलेपं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् शिरशुद्धगङ्गा शिवा वामभागं बहुदीर्घकेशं सदा मान्त्रिनेत्रं फणीनागकर्णं सदा फालचन्द्रं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् करेशूलधारं महाकष्टनाशं सुरेशं वरेशं महेशं जनेशं धने चारुदीशं ध्वजेशं गिरीशं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्
उदासं सुदासं सुकैलासवासं धरानिर्धरं संस्थितं ह्यादिदेवम् अजाहेमकल्पद्रुमं कल्पसेव्यं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठम् मुनीनां वरेण्यं गुणं रूपवर्णं द्विजासं पठन्तं शिवं वेदशास्त्रम् अहो दीनवत्सं कृपालं शिवं हि भजे पार्वतीवल्लभं नीलकण्ठं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठम् सदा भावनाथं सदा सेव्यमानं सदा भक्तिदेवं सदा पूज्यमानं मया तीर्थवासं सदा सेव्यमेकं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठम् கைலாயம், பூலோகம், சிவலோகம். நம்ம இப்ப இருக்கிறது கைலாய ஸ்தலத்தில் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கோம். பஞ்சபூதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே கைலாசமூர்த்தியாக நம்மை வாழ வைத்த அண்ணல் முக்தி தரவும் காத்திருக்கிறார். இந்த இடத்துல முக்தி கிடைக்கும். முக்தின்னா என்னங்க சாமி, போன உடனே முக்தி கிடைக்குமா? அப்படி கிடையாது. ஜீவனம் என்பது நம்ம வாழ்க்கையில ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஒரு தொடர்பு இப்படி நடந்துட்டே இருக்கு. நித்திய பூஜையில் சிவபெருமானை வழிபடணும். கண்டிப்பா ருத்ராட்சம் அணிவது, சதாசிவத்தை நினைப்பது. சதாசிவம் சில பேர் வச்சிருப்பாங்க, சதாசிவம் ஜதாசிவம் சொல்லி. அந்த மாதிரி சதாசிவத்தை நினைப்பது. சதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நினைவே இல்லாம ஒரு நானோ செகண்ட் கூட மறக்காத அளவுக்கு எண்ணும் போதும் எழும்போதும் எழுதும் போதும் எப்பொழுதும் சிவபெருமானுடைய நினைப்பை, சிவ மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும். இது ஒரு அருமையான தகவல். சரிங்க சாமி, இந்த கைலாசநாதர் கோவிலுக்கு போறதுனால எப்பேற்பட்ட ஒரு மகிமை, எப்பேற்பட்ட நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி சிவபெருமானும் அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து தரும். இந்த உலகத்துல நம்ம பாவம் செய்ய செய்யங்க அந்த பாவம் எப்படி மாறுபடும் கேட்டீங்கன்னா, நவ கிரகங்களினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அதிதேவர்கள் உடம்புல நோயை பரப்பிடுவாங்க. நீங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அந்த துரோகம் நோயா மாறும். இதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த கலியுகத்துல ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில கலியுகம் தோன்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு இடத்த வித்துறாரு. வித்த உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொத்து ஒரு பெட்டி மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. வித்தவன் சொல்றான், ஆஹா நேத்தே உனக்கு வித்தாச்சு, நீ எடுத்துட்டு போன. வாங்கினவன் சொல்றான், நான் இடத்துக்கு தான் கூலி செஞ்சேன், அதனால நீ இந்த பொருள் உன்னோட தான் அப்படிங்களாம். எவ்வளவு நல்ல சண்டை பாருங்க. மறுநாள் கலியுகம் தோண்டிருக்கு. ரெண்டு பேரும் பேச்சை மாத்தி பேசுறாங்க. அதாவது வித்தவன் என்ன சொல்றான், எனக்கு இடத்த மட்டும்தான் ஏன் வித்த, உனக்கு அந்த பெட்டியை கொண்டு வாங்க. இவன் என்ன சொல்றான், பெட்டியெல்லாம் தர முடியாது, இடத்தோட பெட்டியை கொடுத்தாச்சு, நீ போயிட்டே இரு. அப்ப இந்த கலியுகம் களி முத்திடுச்சு அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, செய்யும் தவறுகளால் உடம்பில் நோய் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோல்டு பிடிச்சிருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா அன்னைக்கு தெய்வத்தை வணங்கக்கூடிய பாக்கியத்துல சாநித்தியம் குறையும். இது நம்ம கண்கூட அனுபவிக்கிற விஷயம். அப்ப இந்த கூடு என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்தியை கிரகிக்கக்கூடிய இந்த உடம்பை எடுத்துட்டு போய் எங்க போறோம், கைலாசநாதரின் தரிசனத்துக்கு போனா எதிர்பாராத விதமாக செய்த தவறுகளில் ஏற்பட்ட பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் கைலாசநாதர். எப்பேற்பட்ட இடம் பாருங்க. இந்த இடத்தை பார்க்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த நிமிஷங்கள் நம் வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. நமோ பூதநாதம் நமோ தேவதேவம் நமஸ்கார காலம் நமோ திவ்ய தேஜம் நம காம பஸ்மம் நம சாந்த சீலம்
नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुभ्रभस्मम् सदा ध्यानयुक्तं सदा ज्ञानकल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् श्मशानं भयानं महास्थानवासं शरीरं गजानां सदा चर्मवेष्टम् அப்ப செய்த பாவம் விலகுவதற்கும் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் வந்த நோய் சரி சாமி வந்துருச்சு, இந்த கோயில்ல போய் இந்த சிவபெருமான தரிசனம் பண்றதுனால அந்த நோயின் சக்தியை எதிர்க்கக்கூடிய பலத்தை தரக்கூடிய கருணாமூர்த்தியாக நீலகண்ட மூர்த்தியாக விஷத்தை கண்டத்தில் அடக்கிய சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் கைலாசமூர்த்தியாக அருட்கோலம் கொண்டிருப்பது நம்மளுடைய கண்களுக்கு விருந்தாக இருப்பது. சிவலோகம், பூலோகம், கைலாச லோகம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாளில் இந்த 3 மூர்த்திகளையும் தரிசனம் செய்தால் வேற எதுக்காவது எங்காவது போகணுமா? ஓம் ஸ்ரீ சங்கமேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ சங்கமேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ சங்கமேஸ்வராய நமஹ. श्रीकण्ठ सितिकण्ठ शिवकण्ठ रूपम् श्री संगमेश्वरा श्री भवानी श्री संगमेश्वरा श्री भवानी रुद्राक्षधारी शिवसूत्रजालां देवो सर्वज्ञ शास्त्रज्ञ भवदुःखनाशनाओ भूतगणलोकजन सर्वपरिपालना वेदान्त सारा महादेवो श्रीकण्ठ शितिकण्ठ शिवकण्ठ रूपम् रुद्राक्षधारी शिवसूत्रजालां देवो श्री சங்கமேஸ்வராய நமஹ. ऋषिमुनि वन्दित श्रुति स्मृति कारण ज्ञान स्वरूपो ईशा महाकाल ओंकार शंभो शिव शिव सत्यस्वरूपः पूर्णस्वरूपः शुद्धस्वरूपः सोमो पार्वतीनेशा परमेश्वरा हृदय प्रेमेशा विश्वेश्वरा कालाग्निरुद्राय यज्ञेश्वरा मृत्युञ्जया सिद्धयोगीश्वरा पञ्चमुख नेत्रत्रय सहस्रदलवासा ध्यानप्रिय लोला सर्वेशा सरे गा गरे ग माम गम पाप मगरे सा सरे गा गरे ग माम गम पद मगरे सा पम गरे सा नि सा नि सा नि सा नि सा देवगण पूजित लिङ्गरूपोद्धरित हिरण्मय केशः रुद्रो पशुपति शिव शूलीशानः चन्द्रमौलीश्वरः दिव्यप्रकाशः नाट्यप्रियाय नटेश भक्तप्रिया महालिङ्गेश्वरा रोगनाशा वैद्यनाथेश्वरा त्रिपुरान्धका मन्त्रप्राणेश्वरा गङ्गाधरा पञ्चभूतेश्वरा एकमय प्रणवमय विश्वमय नाथ मोक्षं ददातु श्री संगमेशा पोट्रि पोट्रि
श्रीकण्ठ शितिकण्ठ शिवकण्ठरूपम् रुद्राक्षधारी शिवसूत्रजालां देवो தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தமிழர்களுக்கு ஒரு தைரியம் ஜாஸ்திங்க. இந்த நாள்ல நான் சொல்ல விரும்புறது, அதை விட ஜாஸ்தி ஞானம் ஜாஸ்திங்க. ஞானம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயம். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறான். வடக்க தான் இமாலயம் இருக்கு. நம்ம ஏதாவது வெளிநாட்டில் போய் சாமி கும்பிட்டோம்னா வெளிநாடுடைய சிவனேன்னு சொல்றது இல்லை. என்ன காரணம்? தென்னாட்டுக்கு சொந்தமான கடவுள் சிவபெருமான். தமிழுக்கு சொந்தக்காரனை பெத்தெடுத்து கொடுத்த குமரனுக்கு சொந்த ஊர் தமிழ்நாடு. இப்பேற்பட்ட தமிழ்நாடு கன்னிராசியாக விளங்குகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து கன்னிராசியாக தான் பண்றாங்க. இந்தியா மகர ராசி நாடாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கு. அந்த வகையில் பிரிக்கப்பட்டு ஸ்தலங்கள் பூஜிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்குங்க. இத்தனை கோயில் தேவையில்லையே, ஒரே கோயிலை வச்சுக்கலாமே. அப்படி கிடையாது. யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ எந்த கோயிலுக்கு போலாங்கிற தெளிவு வேணும். இந்த வகையில் இந்த கோயிலுக்கு யார் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை முகம் கொண்ட வாராகி தாயார் இந்த கோயிலில் இருக்கு. வராகி அம்மனை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த வரக்கூடிய வாய்ப்புகளில் வராகி அம்மனை சந்திப்போம். இந்த கோயிலில் வராகி அம்மனின் தரிசனம் சாலச் சிறந்தது. பக்த ஆஞ்சநேயர், கணபதி, முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா சிவாலயத்திலையும் முருகன் இருக்கிறாரு. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஆலயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முருகனை பற்றி பேசணுன்னா தான் இந்த ஆலயத்தினுடைய தீர்ப்பு எழுதப்படுது. என்னென்ன? கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த ஆலயத்துக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய சர்ப்பதோஷம் செய்யக்கூடிய தோஷமாக விளங்கக்கூடிய சர்ப்பம் தட்சன். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தட்சன் ஒரு நாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நாகதேவதையினுடைய தட்ச நாகம் சர்ப்பத்திற்கு உங்களுடைய சுவாசம் பழகி ஏற்பாடு பண்ணி கொண்டால் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர் நாசம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம், சாமி என் பிள்ளைக்கு ரொம்ப காலமாக வேலை தேடுறோம், கிடைக்கவே இல்லை, இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, கிடைக்கல. இது போன்ற இடர்கள், தொடர்ந்து வரும் இடர்கள், இவர்களை தவிர்த்து கொள்வதற்கு இந்த ஆலயத்தில் முருகனுக்கு கிருத்திகை நாளில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. அன்னைக்கு போய் இவரை பார்த்து தரிசனம் பண்ணி, முருகப்பெருமானை, இந்த கைலாசநாதர் கோயிலில் கைலாசர் நாதர் தரக்கூடியது முக்தி, முருகப்பெருமான் தரக்கூடியது சக்தி. எப்படி பாருங்க, இறைவனுடைய அருள் கொடை. எந்த இடத்துல யாரை கும்பிட்டா என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கள் போகக்கூடிய கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா கோயிலுக்கும் போனேன், எல்லாம் பண்ணேன், நான் வந்து பட்டு வாங்கி போட்டேன், பால் ஊற்றுனேன், கூழ் ஊற்றுனேன், சாமி தரிசனம் பண்ணேன், பொங்க வச்சேன், மாவிளக்கு எடுத்தேன், எத்தனையோ பேர் சொல்றாங்க. உனக்கான ஆலயத்தை நீ தேர்ந்தெடுத்தாயா? உனக்கு எந்த ஆலயத்தில் தரிசனம் கிடைக்கும்? அந்த மாதிரி வர்ற வகையில தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வேலையின்மை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மகாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுள் இந்த ஆலயத்தில் சிறப்பு சேவை சாதிக்கிறார் என்ற அரிய செய்தி நமக்கு ஒரு பொக்கிஷம். அஷ்டமூர்த்தி மகாகாயம் நீலகண்டச்ச சூலிதம் ஜெகத சம்ஹார கர்த்தாரம் வந்தே பசுபதீஸ்வரம். Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழு
அகாரமும் மகாரமும் ஐந்தெழுத்துள்ளே காலகாலம் உண்டவன் பாதம் தொழுவோமே. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே. இந்த ஆலயம் 1400 ஆண்டுகள் மிக பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தை ராஜராஜ சோழனுடைய மூதாதையர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில், கற்கோவில். சுவாமி கைலாசநாதர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி, ஏனைய பரிவார மூர்த்திகள் ஆலய பிரகாரத்திலே உண்டு. இவ்வாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு தங்களால் இயன்ற பொருள் உதவி அளித்து கைலாசநாத சுவாமியினுடைய பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த ஆலயத்திற்கான வழி நீ சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த வழி என்ன காரணம் கேட்டால், ஏற்கனவே 2 கோயிலுக்கு சொன்னது பக்கம் தான். இருந்தாலும் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனமர் கைலாசநாதர் திருக்கோயில், நெல்லிக்குப்பம், கடலூர் மாவட்டம். இந்த ஆலயத்தின் அருள் சக்திக்கு பாத்திரமாகக்கூடிய பாக்கியசாலிகள் நேராக போய் பார்த்து முருகப்பெருமானையும் வராகி அம்மனையும் கைலாசநாதரையும் தரிசனம் செய்து உங்கள் வாழ்வில் ஏற்படும் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று சிவத்தொண்டு ஆற்றக்கூடிய அனைத்து சிவபக்தர்களுக்கும் இந்த ஸ்தலத்தில் முக்தி கிடைக்கும் என்பது உறுதி என்று கூறி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.